சகல தோஷ நிர்தோஷோஸ்து 25% மட்டும்தான் இப்போ நான் சொன்னது பலிக்கும். இத்தனை பிரச்சனைகளும் 25% தான் பலிக்கும். மீதி நேரம் செவ்வாய் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். நீங்களாக போய் எதுவும் பண்ணாத வரைக்கும் அவரே உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். அப்போது புதிய சொத்துக்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் லைஃப் இஸ் கோயிங் ரன். அப்போது நாங்கள் என்ன செய்யணும் சார்? இதிலேருந்து தப்பிக்க என்ன செய்யணும்? முருகப்பெருமானை தவிர வேறு வழி இல்லை. சிறுவாபுரி போங்க, திருச்செந்தூர் போங்க, அல்லது நீங்கள் பழனிமலை போங்க. முருகப்பெருமானை எங்கு சென்றும் வழிபடலாம். முருக வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். முடிந்தால் நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால், உங்களுக்கு கொடுக்கலாம்னு மருத்துவ தகுதி இருந்தால் நீங்கள் இரத்த தானம் செய்யலாம். செந்நிற அரளிப்பூக்கள் அதை வச்சு நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். வேல்மாறல் படிக்கலாம். அதெல்லாம் நம்ம ஐபிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அதை பற்றிலாம் நீங்கள் என்னிலும் முன்னோர் நிறையா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் அருள் தரும் கடவுள் வழிபாடு வேறு என்னெல்லாம் செய்யலாம் என்றால், சூரியனார் வழிபாடு. நீங்கள் சென்னையில் இருக்கிறதா இருந்தால் ஞாயிறு கோயில் போங்க, அல்லது சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்கும், அங்கே போங்க. தலைக்கு மேலே இருக்கிற சூரியனை பார்த்து வணங்குங்க. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ், ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.